கருங்காலி மாலை போட்டு படைக்கிற 16 அடி பள்ளத்துல உள்ள பாதாள முருகன் கோயிலுக்கு தான் போறோம். இந்த கோயில் போறதுக்காண்டி காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்ணி ரெட்டியார் சத்திரங்கிற ஊருக்கு வந்துட்டோம். அங்கதான் இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு வந்த உடனே நம்மள கம்பீரமா வரவேற்கிறது அங்க உள்ள சங்கிலி கருப்பர் தான். இந்த கம்பீரமான சங்கிலி கருப்பர் தான் இந்த செம்பு முருகனுக்கும் இந்த கோயிலுக்கும் பாதுகாவலரா இருக்காரு. நம்ம கருப்பர் அப்படியே வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போனா 16 அடி பள்ளத்துல பாதாள செம்பு முருகன் காட்சி தராரு. இந்த 16 அடி ஆழம் 16 செல்வங்களையும் மொத்தம் 18 படிகளை இறங்கிதான் இந்த பாதாள செம்பு முருகனை தரிசனம் பண்ணணும். நீங்க பாக்குற இந்த அழகான சின்ன முருகன் சிலைய பழனியில நவபாசன சிலையை செஞ்ச போகரோட சிஷியர்கள்ல ஒருத்தர் தான் செஞ்சிருக்காரு. சுமார் 650 ஆண்டுகள் பழமையான சிலையும் அது. இந்த கோயிலோட சிறப்பே பாதாளத்துல ராஜா போல காட்சி அளிக்கிற செம்பு முருகன் சிலையும் அங்க கிடைக்கிற கருங்காலி மாலைகளும் தான். நம்ம முருகனை வணங்கிட்டு அப்படியே வெளில வந்தா நீருக்கு அடியில ஜலகண்டேஸ்வரரும் நந்தி பெருமானும் காட்சி தருவாங்க. 1000 ரூபாய் 1400 ரூபாயில இருந்து இந்த கோயில கருங்காலி மாலைகள் கிடைக்குது. அந்த மாலைகளை நம்ம வாங்கி கொடுத்தா முருகன் மேல வச்சு படைச்சு நம்ம கிட்ட தராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை ட்ரெண்டிங்ல இந்த கோயில் போயிட்டு இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. நிறைய மக்கள் கருங்காலி மாலையை வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா கருங்காலி மாலை குட் வைப்ரேஷன் நம்ம கிட்ட தருதான். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வர ராணுவ வீரர்களுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதையும் பண்ணிட்டு வராங்க. மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு தரிசனமும் உண்டு. தமிழ்நாட்டுல உள்ள பல முக்கிய புள்ளிகள் இந்த கோயிலுக்கு ரகசியமா வந்து போயிட்டு இருக்காங்க. குட்டி திருச்செந்தூர்னு சொல்ற இந்த கோயிலுக்கு போனவங்க கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.